கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். 9:25 9:35 மினிட்ஸில் நான் என்ன பேசணும் சொல்லுங்கள். அதனால் வேகமாக வச்சுட்டு போகிறேன். ஒரு 40 மினிட்ஸாக எனக்கு இருந்ததுன்னா நமக்கு தெரியல. வந்து நம்ம ஏசியிலுமே ஒரு தமிழ் பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு பார்ப்போம். நம்ம இங்கிலீஷ் பாட்டை கட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சுத்தர காலத்துலேருந்து அது செய்யணும். ஸோ அது நமக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு நல்லது. ஸோ கர்த்தர் நாம் கிருபை செய்வதாக. இந்த மாதத்திலே கூட நாம் வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 5:12 நாம் பார்த்த கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியங்களும் என்ன கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று நாம் பார்ப்போம். அதில் பாட்டு வந்தாங்க. நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நிலை ஆண்டு சாப்பிட்டு வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கிறவர், குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசு, ஊழியர் செய்கிற ஆசீர்வதிக்கிற இயேசு என்று பார்த்தோம். அதுவாக ஆண்டு சமூகத்தில் என்ன பார்த்தோம்னா, கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காரண கேடகத்தால் சூழ்ந்து கொள்வீர் சொல்லி உங்களுடைய ரட்சிப்பை கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று. ரட்சிப்புன்னா ஒரு மனைவி வாழ்க்கை ரட்சிப்படுவானால் கர்த்தர் அவனை சூழ்நாளே ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பாத்திரியாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஆண்டவர் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரியமே கேடுகிறதுனால் நீ அவனை சூழ்ந்துகொள்ளில் உத்தமமாக நடக்கவில்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறாங்க. அதே சங்கீதம் 12:5 நாம் வாசிப்போமா? 12:5 நாம் 5:12 வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நாம் பார்ப்போம். பக்கம் 673 வாசிப்போமா? கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரியங்களும் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆத்மகிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை கருத்தில் கொடுக்கிறேன். இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா, இல்லை வளர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதனாலே கூட இந்த வசனத்தை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். கர்த்தருடைய வசனம் அப்பா சகல பிரஸ்தாபத்தை காட்டிய வார்த்தையை மையப்படுத்திருக்கு. உடைய வார்த்தையை புறப்பட்டு போய் அது ஒருபோதும் வெறுமையாக திரும்ப கர்த்ததாமே நாளில் கடியனை மறைத்து நீ வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் கீவேடாக இதில் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தை, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னை கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 789 789. அதை நீதிமொழிகள் 30:5 வாசிங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்வதற்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்வதற்கு அவர் கேடகமானவர். இன்னொரு இடத்து சொன்னா, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரியங்களும் என்னை கேடகத்தால் சூழ்ந்து இருக்கிறீர்கள். அப்போ ஆசீர்வாதத்தான் கேடகத்தால் சூழ்ந்து இருக்கிற இங்கே ஒரு காட்டுகிறார். அவரை அண்டிக் கொள்வதற்கு அவர் என்ன பண்ணலாம்? கேடகமா இருக்கார். முதல் சொல்லுங்க, அவரை அண்டிக் கொள்வது. அவரை அண்டிக் கொள்வதற்கு அவர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதித்து அவரை கேடகமாய் சூழ்ந்திருக்கிறார். அதனாலே கூட 2 குறிப்பை மாத்திரம் மத்தியிலே சொல்லி வேகமாக கண்டு போகிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு விஷயத்துல ஜனங்கள் அவரை அண்டிக் கொண்டார்கள், ஒரு மனிதன் அவரை அண்டிக் கொண்டார். நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் இதெல்லாம் கூட எடுத்து வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 48வது வசனம், பேஜ் நம்பர் 113 வாசிங்க மைக்கில். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு இருந்தபடினால், நான் முதலாவதாக ஒரு குறிப்பு சொல்லுவேன். என்ன சொல்லுன்னா, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு
செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2024 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் ஜீவித்து அவர் ஊழிய பயணத்தில் இருக்கும் போது அவர் பேசின பிரசங்கத்தை, வசனங்களை ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அவருக்கு செவி கொடுத்து அவர் என்ன பண்ணாங்களாம், அண்டி கொண்டாங்க. யார் அண்டி கொண்டாங்க சொல்ல மாட்டீங்களே? இயேசுவை அண்டி கொண்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இந்த சம்பவத்தை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். நீங்கள் வாசிப்பீர்களா? லூக்கா 41 44 வரைக்கும் நீங்கள் ஒரு சம்பவம் காணப்படும். அதே போல லூக்கா 45 48 வரைக்கும் இன்னொரு சம்பவம் காணப்படும். லூக்கா 19:41 பார்த்தீங்கன்னா, அவர் சமயமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார் என்று சொல்லுவோம். அதற்காக கண்ணீர் விட்டார். ஜனங்களோடு கூட ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். வரும்போது அந்த நகரத்தை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்து இயேசு கண்ணீர் விடுறார். பற்றியும் இயேசு கண்ணீர் விடுது. லாசர் மறைந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், கண்ணீர் ஆவிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டான்னு தனியாக அந்த வசனம் இருக்கும். பாருங்க, இப்போ எதற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டாருன்னா 42 சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்து ஆனால் நலமா இருக்கும். இப்போது அவைகள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இயேசு அண்டிக்கொள்ளாது இருக்கிற மக்கள், இயேசுக்கு செவி கொடுக்காத இருக்கிற மக்களை பார்த்த உடனே, அந்த நகரத்தை பார்த்த உடனே ஆண்டவர் அப்படியே கண்ணீர் விட்டார். அவருடைய நம்பிக்கையெல்லாம் எது மேல இருந்ததுன்னா அந்த ஆலயத்தின் மேல இருந்தது, அந்த இடத்து மேல இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் அவரை அண்டிக் கொள்ளவும் அவரை விருப்பம் இல்லை. முதலாவதாக ஆண்டவர் ஏன் கண்ணீர் விட்டாருன்னா மனம் திரும்ப வேண்டும். ஆமே, அவருக்கு கொடுத்த இந்த நாளிலே அவர் அறிந்தார்னா அவங்க எப்படி இருக்குமா, நலமா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவை அண்டிக்கொள்ள வரவே மாட்டாங்க. இயேசுவை அண்டிக்கொண்ட வருகிற வேதம் சொல்லுறது, அவர் அண்டை வருவதை ஒருபோதும் புறமே தள்ளுவது. இயேசு அண்டை வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா அவர் அண்டை வரணும், இயேசு அண்டை வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நலமானது வரணும்னா எங்க வரணுமா, இயேசு அண்டையிலே வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு அண்டை வராத மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் வராதா, நன்மையும் பார்க்க முடியாது, சமாதானம் பார்க்க முடியாது. ஆனா உண்மையாய் இயேசு அண்டை ஒரு மனிதன் வருவானா அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணுமா, சமாதானம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குமா, நன்மை இருக்கும். பாருங்க, அவருடைய அண்டை வரவே, ஒரு அண்டை ஜனங்கள் அவர் அண்டை வந்தார். அதான் முக்கியம். ஜனங்கள் பாருங்க, ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் அண்டை வருவது ஒரு அனுபவம். ஆனால் ஜனக்கூட்டமாய் கூடி அவர் அண்டை வருவது இன்னொரு அனுபவம். இவ்வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற போது அப்போஸ்தலர்களுக்கு அவர் கட்டளையிட்டு சொன்னார், நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் கூடி இருந்து ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அனுப்பினார். அது அப்படியே என்ன ஆயிட்டான், அவருக்கு தேவ சபையாய் மாறிடுச்சு. ஒரு தேவாலயம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இயேசு தேவாலயத்துக்குள்ளே இருந்தார், தேவாலயத்துக்குள்ளே உலாவினார். தேவாலயத்திலே 18 வருஷம் கட்டப்பட்ட அந்த பூமியை நிபுணம் பண்ணினார். தேவாலயத்திலே காணிக்கை போட்ட காணிக்கை பெட்டியை பார்த்தார். தேவாலயத்தை பிரசங்கித்தார், தேவாலயத்திலே சுகமாக்கினார். ஆனால் கர்த்தர் இயேசு தம்மட்டை வர வேண்டும் என்று சொல்லி சீஷர் கட்டளையிட்டு தம்மட்டை ஜனங்கள் வர வேண்டும் என்று அவரை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி, சீஷராகும்படி கட்டளையிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் கூடி பண்ணினார். அந்த கூடி இருந்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி வந்தபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், கர்த்தரை துதிக்கும் போது அதை கேட்ட மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போ இந்த வரத்தை நாங்கள் பெற்ற இந்த வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கே ஒரு சபையை உண்டாயிற்று. அனுதினமும் அவர் தேவனுடைய ஆலயத்திலே குதித்து, தேவனுடைய ஆலயத்திலே தரித்து,
தேவநாதத்தில் அப்பம் பிட்டு தேவநாதத்தில் செபித்து அவர் எல்லாரும் எப்படின்னா மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அல்லேலூயா. சபை என்பது ஜனங்கள் அவர் அண்டை வருகிற இதுதான் சபை. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகரத்தை பார்த்து அந்த தேவாலயத்தை பார்த்து இடத்தை பார்த்து இதெல்லாம் என்ன ஆகுமா தகர்ந்து போவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்க வாசிப்பீரானால் நீங்க 43 உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். உனக்கு வரும் என்று ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து சொன்னார். அந்த உள்ள தேவாலயத்தை பார்த்து சொன்னார். அந்த தேவாலயம் இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் கண்ணீர் விட்டார்னா இன்னைக்காவது ஏங்க அந்த பட்டணத்தை நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருப்பாயானால் உனக்கு நலமா இருக்கும் என்று ஆண்டவர் அவைகள் கண்களுக்கு நிறையா இருக்குன்னு சொன்னார். யாரும் சொன்னார்னா ஒரு பட்டணத்துக்கு கண் இல்லை அப்படிதாங்க. பட்டணத்துக்கு கண் இருக்கா? கிடையாது. கட்டிடத்துக்கு கண் இருக்கா? கிடையாது. பட்டணத்தில் இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற அங்க உள்ள மக்களை பார்த்து சொன்னார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலே சமவேதங்களை நீ அறிந்திருந்தாங்க உனக்கு நலமா இருக்கும். கண் என்ன மறைந்து இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு வந்த ஜனங்கள் அவரை அண்டி கொண்டார். ஒரு கூட்ட மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் கண் என்ன பண்ணாரு? திறந்திருக்கிறார். அதாவது ஒரு காலத்துல கண்ணு தெரியாத குருடரை போல இருந்தோம். மனம் போன போக்கிலே இருந்தோம். எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சமாதானம் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா தேடினோம். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல. ஆனா எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்தோமோ அப்போ நம்ம மனக்கண்களை திறந்து அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் உலகத்துக்காக உலகத்தில் உள்ள மக்களுக்காக ரத்த சிந்தி மறித்த தேவன், உயிருள்ள இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அவரை அண்டி கொண்டோம். அண்டி கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தந்தார்னா சமாதானத்தை தந்தார். ஆமே. எத்தனை சமாதானமா இருக்கிறீங்க? ஆமே. சமாதானத்தை தந்தார். உடைய வாழ்க்கையில நலமானதை காண செய்தார். வாழ்க்கையில துன்பத்தை கண்ட, துயரத்தை கண்ட, கஷ்டத்தை கண்டு நம்ம பிசாசின் பிடியில இருந்த நாம ஆண்டவர் அண்டை வரும்போது கர்த்தர் நம்ம நலமானதை கண்டார். அதனால நான் சொல்லுவேன், சபை கூடி வருதலை விடவே கூடாது. அப்பத்தை விடவே கூடாது. கடந்த வாரம் எத்தனை பேர் திரும்ப மிஸ் பண்ணீங்க? கடந்த மாதத்துல ஏன் இந்த 1ஆம் தேதியிலிருந்து எத்தனை ஆராதனை மிஸ் பண்ணீங்க? நான் சொல்றேன், ஜனங்கள் அவரை அண்டி கொண்டார்கள். ஜனம் போல எல்லாரும் ஒன்று கூடி அவரை அண்டி கொள்ளபடி வர வேண்டும். ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆமே. அவர் அண்டை வருகிறதை உறவே கடமாட்டார். யாரானாலும் இன்னைக்கு ஒருவேளை அவர் அண்டை வருகிற அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஞாபகம் எடுக்காது. உங்க வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுத்து இந்த ஈஸ்டர்ல அவர் உயிர்த்தெழுந்து போல நீங்களும் ஞாபகம் எடுக்கலாம். குட் ஃப்ரைடேல அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நீங்க அவர் உங்க வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்து அவர் அண்டை வந்து பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே. ஆண்டவரிடத்திலே வருகிற ஒரு மனிதனை கர்த்தர் முதலாவது அவனுக்கு சமாதானம் தருகிறது மாத்திரமல்ல, அவனை ஆண்டவர் அவன் என்ன பண்ண நலமானதை காணப்படி செய்வார். ஆமே. வாழ்க்கையில அதுதான் இயேசு இல்லாம சமாதானம் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆனா இயேசு உள்ள உங்க வாழ்க்கையில எது இல்லைனாலும் சமாதானம் இருக்கும். ஆமே. எது இருந்தாலும் இல்லைனாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சமாதானம், சந்தோஷம். அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்க பிள்ளைகளை இயேசு வந்து நீங்க என்ன பண்ண வழிநடத்த வேண்டும். உடைய கணவரை இயேசு வண்டே வழிநடத்த வேண்டும். உடைய மனைவி இயேசு வண்டே வழிநடத்த வேண்டும். இப்படியே ஆண்டவர் வண்டே வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது. நாம் போனாலும் இயேசு தம் வண்டே வருகிற உங்களுடைய குடும்பத்தை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். ஆமே. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு வண்டே வழிநடத்த வேண்டும். ஆமே. இயேசு வண்டே வர வேண்டும். எப்படி? ஜனங்களாய் வர வேண்டும். ஒரு பாகம். இன்னொரு பாகத்துல பார்த்தீங்கன்னா ஆகினால இன்னைக்கு ஏன் சமாதானம் சுற்றிட்டு இருக்கிறான், ஏன் சந்தோஷம் இல்லாத சுற்றிட்டு இருக்கிறான், ஏன் நலமான வாழ்க்கையில காணலன்னா அவன் என்ன பண்ணல? ஜனமாய் ஆண்டவராண்ட வரல. ஆண்டவராண்ட வருகிற ஒரு மனத வாழ்க்கை நிச்சயமா என்ன இருக்கும்? நன்மை காணும். ஆமே. வேற சொல்ல சங்கீதத்துல சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை கொடுப்பார். அவர் அண்டை வந்து அவரை தேடி வரும்போது
இன்னொன்று செவி கொடுக்கணும். அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, ஆண்டவருக்கு செவி கொடுத்தாங்க ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவர் அண்டை வந்தார். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே ஆண்டவர் செய்யறதுனால செவி கொடுத்து அவர் அண்டை வந்தார். ஆமே கதை நாம பாருங்க. இப்போ முதலாவதாக கண்ணீர் விட்டார் இயேசு. இன்னைக்கும் இயேசு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார். பிதாவை வலது பக்கத்தில் உட்கார்ந்த பிதாவே என் அர்த்தத்தை பாருங்க, இவனுக்காக இறங்குங்க சொல்லி நாம் ஜெபிக்கிற ஜெபத்தையும் பிதாவத்தை காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக இதே பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் அதிகாரம் 45 48 நீங்க வாசிப்பீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போது 46 நான் வாசிக்கிறேன். பாருங்க, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் போய் ஆக்கினீர்கள் என்று கர்த்தர் தம்மண்டை வராதவர்களை தம்மண்டை செவி கொடுக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தம்மண்டை வராதவர்களையும் தமக்கு செவி கொடுக்காதவர்களையும் ஆண்டவர் பார்த்தார். முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களையும் புறமே துரத்த தொடங்கி அந்த உள்ள கற்ற தேவாலயத்தில் புறமே தள்ளினார். நான் அன்பாக சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம வருவது அவர் அண்டையே தான் வரணும். ஆமே, நம்முடைய ஆண்டவர் ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? அவர் அண்டே வரணும். அவர் அண்டிக்கொள்ள வர வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வர வேண்டும். ஆகினால ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம எந்த ஒரு பிசினஸ் மோட்டிவே வரவே கூடாது. நம்முடைய அதுதான் சாம்சுந்தரையை நம்ம கற்றுக்கிட்டு சுந்தரையை நம்ம கற்றுக்கிட்டு உள்ள வரும்போது சிலர் எதுக்கு வருவாங்கன்னா, நம்ம சபை சின்ன சபையாக இருக்கு, பெரிய சபையெல்லாம் போங்க மேட்ச் மேக்கர் பார்க்க வருவாங்களாம். சொல்லுங்க, என்னது மேட்ச் மேக்கர் அப்படின்னா என்ன பசங்க கேட்குறீங்களா? பொண்ணு பார்க்க வருவாங்களாம். பொண்ணு பார்க்க வருவாங்களாம், பையனை பார்க்க வருவாங்களாம். வந்து பெரிய பெரிய சபைகளெல்லாம் அப்படிதான் வருவாங்க. பார்த்து இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு மேட்ச் மேக்கர் பார்க்குறோம். அதே போல் பசங்களும் வந்து சர்ச்சைக்கு வந்தோடனே அந்த பொண்ணுகளை பார்க்குறது, பையன்களை பார்க்குறது இப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவே மாட்டேன். எதுக்காக வர வேண்டும்னா, ஆண்டவர் அண்டை செவி கொடுக்கும்படி வர வேண்டும், அவரை அண்டிக் கொள்ளும்படி வர வேண்டும். அப்படிதான் வளரணும். நாங்களாம் அப்படிதான் வளர்த்தோம். சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது, என்ன சொல்றீங்க, நம்ம சர்ச்சையா? ஆமா, நம்ம சர்ச்சில் தான் நல்ல ஃபேமிலியிலேருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா? என்ன சொல்றீங்க? அப்படியே இருந்தீங்க ஒரு செகண்ட். ஓ, அது மாதிரி யாராவது ஓடி போன யாரும் இருந்தீங்களா? சிரிக்கும் போது பயமா இருக்கு. அப்படிலாம் யாரும் சேர்ந்துடாதீங்க. நல்ல ஃபேமிலி, அந்த குடும்பம். அதுக்கப்புறம் ஏசியக்கே வரல, அந்த பசங்க சர்ச்சுக்கு அந்த ஃபேமிலியே வரல. ஏன் அப்படின்னா, அவன் எதுக்கு வந்திருக்கான்னா, இயேசுக்கு செவி கொடுக்கவும் அவர் அண்டி கொள்ளவும் வரல, வேற எதையும் அண்டி கொள்ளபடி வந்தான். அண்டி அள்ளி கொண்டு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ளலாம் செய்யாத ஆண்டவர் சொன்னது வரும்போது அவரை ஆண்டவரே உங்களுக்கு செவி கொடுக்க வரணும், உங்களை அண்டி கொள்ளணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டை வரவே கூடாது. இவருக்கு கொஞ்சம் வெளுத்தா இருக்கிறார், இவருக்கு வித்துடலாம், இவருக்கு இது பண்ணிடலாம், அதெல்லாம் வரவே கூடாது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற தொழில், நீங்கள் பண்ணுற வியாபாரம், நீங்கள் பண்ணுற எதுவுமே யாரும் தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. யாரு தான் தெரியணும்? கர்த்தர் தெரிஞ்ச போதும். அப்படி வாழ்க்கை கட்டணும். ஸோ அதுதான் எப்படி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அவருக்கு செவி கொடுக்குறீங்க, அவர் அண்டை வருவீங்க. அதனால சிலர் பார்ப்பாங்க, அப்படியே ஒரு ரொம்ப வெல்த்தியாக இருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில் வராது, நம்ம வண்டி சின்னது வச்சுங்க, இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு காரில் வராது, இவர் நாள் டிப்டாமாக ட்ரெஸ் பண்ணி வராது, பணக்காரர் போகுது, அப்படிலாம் போய் அவர்கிட்ட போயெல்லாம் சிலர்லாம் போய் நிற்பாங்க, காசு கேட்பாங்க, தன்னை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் பிரியப்படவே மாட்டார், கண்ணீர் விடுவார். ஆண்டவர் வேதம் என்ன பண்ணுற, நீ யார் இருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறியா அப்படின்னு பாருங்க. இப்போ ஆளுக்கு எது வருதுன்னா, அவருக்கு செவி கொடுக்கவும் அவர் அன்று வரும்போது கர்த்தர் என்ன பண்ண ஆசீர்வதிப்பார். ஆமே, அந்த தான் நோக்கம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கட்டுவான்னா, அவன் வாழ்க்கையில எப்படி பார்த்தீங்கன்னா, இயேசு அவனுடைய இருந்து அந்த காருண்யம் என்ன கேடுறதுனால அவனை என்ன பண்ண வரான்? சூழ்ந்து வரான். அவனை எப்படி சூழ்ந்து வரான்? அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து அவனை சூழ்ந்து கொண்டு இருப்பாரு. ஏன்னா அவன் எப்போது என்ன பண்ணான்? அவர் அண்டிக்கொண்டே இருக்க வேண்டும்.
நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி தள்ளி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களால ஜனம் கூட்டு அவங்க ஏன் வர முடியாதுன்னா, அங்கே போனால் அவரை பார்க்கணுமே அப்படின்னு வரமாட்டாங்க. அங்கே போனால் அவரை பேசுமே, அவங்க என்னாச்சு கேட்பாங்க, எங்கே போட்ட சீட் எங்கே, படம் எங்கன்னு கேட்பாங்க, எங்கே நான் போட்ட சாப்பாலாம் எங்கன்னு கேட்பாங்க. இது சில என்ன பண்ணாங்க, ஆளுக்கே வரமாட்டாங்க, உடனே அடுத்த ஆளுக்கே விடுவாங்க, ஆளுக்கு அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆலயமாக போவாங்க. வாழ்க்கை என்ன இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. வாழ்க்கையில் வந்ததெல்லாம் அவங்களுக்கு சாபம் தான் இருக்கும். ஆனால் உண்மையாக எல்லாம் வெளியே போவாங்க. நான் உள்ள வந்து இருக்கிறேமா, அவரை அண்டிக் கொள்வதற்காக வருகிறேன், அவருக்கு செவி கொடுக்காத ஆண்டவரே நீதான் என்னை சூழ்ந்து இருக்கிறவர், நீதான் என் ஆசிரியங்க. யார் உண்மையாக அப்படி அவரை அண்டிக் கொள்கிறாரோ அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கு சொல்றேன் பாருங்க. அப்போ தேவாலயத்திலே நாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்முடைய தேவாலயத்தை எப்பவுமே நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவாலயத்துல நாம் எல்லாருக்கும் நம்ம மேல உள்ள கடமை இது. ஆண்டவருடைய ஜெபம். நீங்க ஏசாயால பாத்தீங்கன்னா ஏசாயா 57:6 நீங்க வாசிக்கலாம், பக்கம் 862 அங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் சொல்லுவாரு, பள்ளத்தாக்குகளில் உள்ள ஏசாயா 56:7 ஆமா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுங்க. ஜெப வீட்டுல ஏன் ஜெப வீடு ஆண்டு உண்டாக்கிறாருன்னா, எல்லா மக்களுக்கும் இது ஜெப வீடு. எல்லா மக்களுக்கும் என்ன தருவாங்க, ஜெப வீடு வரும்போது மகிழ பண்ணுவாராம். அந்த ஜெப வீட்டில் கொண்டு வருகிற காணிக்கைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பாராம். கர்த்தர் நாமத்தை பயன்படுறப்போ என்ன சொல்றது பாருங்க, இந்த ஜெப வீட்டில ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெப வீட்டை உள்ள வரும்போது நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல சில பேர் கிறிஸ்தவ ஆலயத்தான் அப்படின்னா அப்படியே நீட்டா பார்த்தாலும் எப்படி இருக்கும், நீட்டா. பாஸ்டர் கேப்ரியல் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப துக்கமாக இருந்தது. அவர் வெளிநாட்டு ஊழியர் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் அவரை வந்து கூப்பிட்டார் வீட்டுக்கு கூப்பிடும் போது அவர் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அவர் வரும்போது ரிமோட்டில் தட்டுறாராம், என்ன ஆகுது, டோரு அப்படியே திறக்கிறான். பாஸ்டர் பார்த்தாரா, ஓப்பா சூப்பராக இருக்கிறாரு, கார் உள்ள வீடு பார்த்தா அப்படியே மாலையா ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது வீடு. எல்லாம் முடிச்சுட்டு அவர் அடுத்த நாள் நைட்டு தங்கிட்டு ஆறாவது இருக்கிறார். அவர் நினச்சானா வீடே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுன்னா இன்னும் ஆள் எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களா, என்னது பிரம்மாண்டம் வீடே, ஒரு மனுஷன் வீடே எப்படின்னா அப்போ ஆண்டவருடைய வீடு எப்படி இருக்கும். தாவீது சொன்னா பார்த்தீங்களா, நான் கேது முகத்தில் இருக்கிறப்பா கர்த்தருடைய முகப்பிடிக்கு எங்கே இருக்கு, ஐயோ அதனால் ஒரு ஆளுங்க கட்டுவேன்னு சொன்னா பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன கட்டுறது, நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், நீ நினைச்ச பத்தியா வீடு கட்டினே உனக்கு நிலையான வீடு. ஒரு ஆலயத்து மேல அவனுக்கு வந்த தேவனுடைய உடன்படிக்கை வேண்டி அங்க இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சா பாருங்க. கர்த்தர் அவருடைய சந்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த ஜெப வீடு கட்டியிருக்கிறாமே பாருங்க. ஆலயத்துக்கு போகும்போது போனா அங்கங்க தொங்குதான், அங்கங்க ஓட்ட உடைச்சுதான் இருக்குதான். அப்படியே என்னன்னா ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றது. ரொம்ப துக்கமாயிடுச்சு அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீடு எப்படி இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, வாடகை இருந்தாலும் பரவாயில்ல, லீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனுடைய ஆள் எப்படி இருக்கணும், பிரசுத்தமாக பிரம்மாண்டமாக உள்ள வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்காமே. அதனால ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. உள்ள வரும்போது குப்பைனால நம்ம வீடு போல எடுக்கணும். எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பா ஜெப வீடு கர்த்தர் வாசம் செய்கிறார். நான் சொல்ல பாருங்க, இங்க வேலை நடக்கும் போது அந்த ஓட்டல மூலையில வந்தான், அப்போ வீடு இருந்தது, அங்க ஒருத்தர் பீடி குடிச்சுட்டு இருந்தான். நான் அந்த உள்ள ஜாம் பண்ணிட்டே இருக்கேன், கர்த்தர் என்ன பண்றா, ஒருத்தர் உள்ள பீடி குடிக்கலாம் பார்த்தேன், எழுந்து ஓடுறேன், யார் பீடி குடி யார் பீடி சுத்துறான், ஒருத்தர் உள்ள இருந்து என்ன பண்றான், பீடி குடிக்கலாம். நான் சொன்னேன், உன் பள்ளி வாசல் உள்ள பீடி குடிச்சியா? அதே இதுவும் பள்ளி வாசல் தான், எங்க பள்ளி வாசல் போய் வெளியே வேலை காமிக்கும் போது வேலைக்கு சேர்க்கும் போது சொல்லுவேன், இது பள்ளி வாசல், ஜெப வீடு, எது இருந்தாலும் என்ன பண்ணுங்க வெளியே போயிடுங்க.
உள்ள இது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் எவ்வளவு வைரமா இருக்காங்க. அது ஒன்றும் ஸ்பாயில போகல. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஜெப வீட்டை ஜாப் பண்ணிட்டு இருக்க எல்லாம் பரிசுத்தமா என்ன நடக்குதாங்க அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு கஷ்டம், ஆவியை எவ்வளவு கஷ்டம் இருக்காங்க. ஒரு ஜெப வீடு கர்த்தர் எதுக்காக வைத்திருக்காங்க? ஜனங்களை கொண்டு வந்து மகிழ் பண்ணும்படியாக, ஜனங்களை சகல ஜனங்களுக்கும் அந்த ஜெப வீடு உண்டாகும்படியாக. நம்ம பாருங்க, இந்த ஜெப வீட்டை கொண்டு வரும்போது நம்ம கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னொரு விஷயம் நீங்க எடுத்தீங்கன்னா மல்கியா 3 இந்த 3 பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தாவே நீ நீதிமனை ஆசீர்வதித்து உடைய காரியமே என்னை கேடுகிறதுனால அவரை சூழ்ந்திருக்கிறீர். எப்படின்னா அவரை அண்டி கொண்டு சொல்லிடும். அப்போ அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. நீங்க 8-10 வீட்டுல போய் வாசிங்க. அதுல 10 சொல்ல ஆலயத்தில் ஆதாரம் உண்டாகும்படி தசமமாலே எல்லாம் பண்டங்களை கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனை கர்த்தர் சொன்னார். பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம தடையா இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கிருபையினால 2019 இன்ன வரைக்கும் நான் எல்லாரும் ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் நீங்க கொடுக்குற காசுல நானே சாப்பிட்றது இல்லை. என்ன காணிக்கை வருதோ என்ன வருதோ அப்படியே மேடம் அக்கௌண்ட் எழுதுறாங்க, இவங்க எங்க கொடுக்குறாங்க, இது செலவாகுங்க பாருங்க, இன்னும் மைனஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போராடி போதும் பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா உங்க ஆசீர்வாதத்துக்காக தான், எங்களுக்கு காசுக்காக இல்லை, நம்ம திரும்பினால. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கையில என்ன கொடுக்குறாரோ அதை நீங்க ஆண்டவருக்கு 10% கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து 8ஆம் வசனத்துல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதினாலுமே வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள், தசபா காணிக்கை தானே. பாருங்க, அப்போ நம்ம கர்த்தருக்கு கொடுக்க நீங்க யாரும் பாருங்க, நான் ஆண்டவரோட சந்தித்த உடனே சொன்னா நான் போய் திரும்பி வரும்போது என் ஆசீர்வதிங்கன்னா நீங்க கொடுக்க எல்லாத்தையும் என்ன கொடுப்பேன்? தசவா கொடுப்பேன். அவன் தசவா கொடுத்தாலும் எங்கேயுமே பார்க்கல, ஆனா தசவம் கொடுப்பேன் அவன் சொல்லி அவனோட வாக்கு பண்ணினான். ஆபிரகாம் பாருங்க, தன்னை ஜெயெடுத்து வரும்போது தனக்கு அப்பம் கொடுத்த, அதாவது திருவந்து கொடுத்தவனுக்கு தசமா கொடுத்தான். ஆபிரகாம் தசமா யாருமே சொல்லவே இல்லை, முதல் முறையாக ஆபிரகாம் தசமா கொடுத்தான். இந்த ஆசீர்வாதம் சிலருக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க அப்படின்னா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஆண்டவர் கொடுக்காதனால, ஆண்டவர் வஞ்சிக்கிறதுனால இந்த வாழ்க்கை என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்ததுல இருந்து நான் 10% நான் ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி தசமபாகன்னு போடுறீங்க பாருங்க, கர்த்தர் அந்த மாசம் முழுவதும் உங்க காசு பொத்தல் கையில போவே போகாது. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். 900 rupees சேலரி வாங்குவேன், 90 rupees போட்டுருவேன் அந்த சமயத்தில். அப்படி போடும்போது அந்த மாசம் முழுவதும் எனக்கு ஒரு காசு தேவைப்படுறது கிடையாது, எனக்கு வீண் செலவு வந்தது கிடையாது, டாக்டருக்கு நான் அழுது கிடையாது. இன்ன வரைக்கும் கத்திரிக்க ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது, ஆசீர்வாதம் வைத்திருக்கிறது, வீணா போனதே கிடையாது. காரணம் என்னன்னா கர்த்தர் கொடுத்த காசை முதல்ல அவருக்கு நான் கொடுக்குற பாருங்க, அவர் வாங்கி நம்மளை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டே இருக்கா. இவருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மனசுல வந்து சொல்றேன். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேலரி ஏறிட்டு, இப்போ நான் 900 rupees என் ஆண்டவர் கர்த்தரை திருப்பினால எனக்கு 4.5 வரைக்கும் அதை கொண்டு போனேன். இப்போ 90 rupees கொடுத்தாலும் கொண்டு போய் 40,000 45,000 கொடுக்குற மாதிரி ஆண்டவருங்க உயர்த்தினான். இன்னொன்று ஆண்டோட சொன்னேன் ஊழியத்து கொடுக்கும்போது, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், விவசாயில ஆண்டவர் தசம்பாகத்தை நான் எடுத்துக்கிறேன், ஃபுல் சேலரியை நீங்க எடுத்துங்க, எந்தெந்த சர்ச்செல்லாம் கட்ட சொல்றீங்களோ அந்த சர்ச்செல்லாம் மாசம் ஒரு சர்ச்சை கட்டுவோம், ஸோ இப்படி டீல் பண்ணிக்கலாம் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு நீதான் வேணும் எனக்கு கூப்பிட்டாரு, அதனால வேற வழி இல்லாத மரப்பேர் சொல்ல மாட்டேன் போது அதனால வந்துட்டு பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் சேலரி போது ரசிக்கப்பட்டாராம். அவருடைய சேலரி 50,000 ஆயிடுச்சான். அப்போ பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தார். அப்போ என்னப்பா அப்படின்னா, 30 நாள் வேலை செய்யுறேன், ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யுது, நான் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். இப்போ அந்த 5,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். இப்போ மாசம் ஃபுல்லா நான் உழைச்சோமே ஒரு காலத்துல, அந்த 30 நாள் காசு உழைப்பே 5,000 ரூபாய் கொடுக்குறோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அப்படியாப்பா
இப்போ எவ்வளோ வாங்குற? 50,000 வாங்குற பாஸ்டர். சரிப்பா, நீ கவலைப்படாத, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவருக்கு 50,000 கொடுக்குறீங்க, இப்போ 5,000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறாரு. அது 30 நாள் ஒரு காலத்தில் உழைச்சாருப்பா, அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்போ அந்த 5,000 கொடுக்க மனசு கஷ்டப்படுறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க, பழைய மாதிரி நீங்கள் 5,000 ரூபாய் மாற்றி விட்டுருங்க. அப்போ அவர் 500 ரூபாய் கொடுப்பாரு, எந்த கஷ்டப்படாத கொடுப்பாரு ஆண்டவரு அப்படின்னு சொல்லி ஜோப்பட பாஸ்டர் 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 கை வச்சு அப்படி ஜோப்படாதீங்க. அப்போதான் இருந்தது கண்ணு திறந்ததுதான். அதனால நம்முடைய வாழ்க்கையில பணம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு ஆமே. காரணம் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் நினைக்கிறதுமான சூழ்நிலைக்கு அவரை அண்டி கொண்டவர்களை ஆண்டவர் தான் பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார் ஆமே. அதனால பணம் எல்லாம் மதிக்கவே கூடாது. வாழ்க்கையில பணத்தை மதிக்கவே கூடாது. பணம் உங்களை தேடி வரும். பணத்தை தேடி நீங்க பணம் அப்படின்னா சில பணம் வாங்கி தருக்கோம். நம்ம பணம் இல்லை, நம்ம உயிரோடு இருக்கோம் ஆமே. அதெல்லாம் பணம் தான் வாங்கி தருக்கோம். மதித்தவன் தான் பாவத்தை மதித்தவன் இன்னும் மதித்து வாழ்றவன் அவன் தான் வாய் தருப்பான். நம்ம கத்தர்கள் இருக்கிறோம், மதித்தவங்களை நம்ம உயிரோடு இருக்கிறோம். கத்தருக்கு சோதரம் பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்கும் போது கத்தர் என்ன பண்ணுறான்? ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இல்லை என்ன சோதித்து பார்க்கிறேன். அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை தரப்படக்கூடாது. 10 ரூபா கொடுத்தாரு அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க 1 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வரைக்கும் வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆமே. வருமானம் பெருகும் போது எனக்கு தெரியும், எத்தனையோ பிள்ளைங்க ஜிபே பண்ணி இருந்தாலும் தசமாக ஜிபே பண்றாங்க. ஸோ கையில கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் அவங்க பார்க்குற ஆசீர்வதிக்கிறார் ஆமே. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக பாருங்க, நான் சொன்னேன் முதலாவதாக ஜனம் எல்லாரும் அவர் அண்டே வந்து அவரை அண்டி கொண்டாங்க. எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து, இதை பேர் நீங்க செவி கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்க. செவி கொடுக்குறீங்களா? பக்கத்தில் செவி கொடுக்குறீங்களா? அப்படியே வார்த்தை செவி கொடுங்க. அவர் அண்டே வாங்க. அவர் அண்டே வந்து ஆண்டவர் கண்ணீர் விட விடாது. ஆண்டவர் வந்து தேடுவார். இன்னைக்கு மக காரணமே இன்னைக்கு அம்மத்தை எடுக்கலையே, ரசத்தை எடுக்கலையே, இன்னைக்கு என் மகன் மனம் இருக்கலையே, இன்னைக்கு என் சமாதானம் என்கிட்ட இருக்கு, நலமானது என்கிட்ட இருக்கு, இன்னும் என் அண்டையே வரலையே, இன்னும் என்ன அண்டி கொள்ளவே இல்லையே, ஏன்னா ஊருக்கு மாதிரி தொட்டுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்க 100% வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருந்தாமே அவரையே நீங்க அண்டி கொள்ளணும். ஆண்டவரே உண்மை விடவே மாட்டேன்ப்பா, யாக்கோபா உண்மை விடவே மாட்டான்ப்பா, அப்படியே அண்டி கொள்ளணும். என்னை ஆசீர்வதித்தாலும் வழியில் விட மாட்டாங்க. உங்க உரிமையான கேட்கலாம், கண்ணீரோடு கேட்கலாம். எசேக்கியா வியாதி கட்ட போது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு, நீ மறிக்க போற சொல்லும் போது, ஏன் நான் மறிக்கணும், நான் என்ன செய்யணும், ஆண்டோட உரிமை கேட்கலாம். என் உத்தமத்தை பாருப்பா, என் நீதியை பாருங்க ஆண்டவரே, உங்க நான் எங்க தப்பு பண்ண ஆண்டவரே, ஏன் நான் மறிக்கணும் அப்படின்னு கேட்ட ஆண்டோட அழுதா பாருங்க. உடனே போனவர் அப்படியே திரும்பிட்டாரு. 15 வருஷம் கூட்டி விட்ட சொல்லுவாங்க. நாமே அப்படிதான் உரிமையெல்லாம் பண்ணலாம், போராடலாம், கேட்கலாம். அதனால இல்லைங்க சார் எனக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னா அவர் வருகையில போக மாட்டீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுக்காக? அவர் வருகையில போவதற்காக தான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக, பரலோகம் போவதற்காக தான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசுவோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆள போறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வரும்போது ஆண்டவர் நம்முடைய எல்லாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு உபத்திர காலத்துக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு புதிய வீடு உண்டாக்கி அவருடைய பிள்ளைகளான நம்ம அரசாளுவோம். அதனால அவரோட பாடுபட்டா அவரோட அரசாங்கம். அதனால நம்மளுடைய உலகம் இது கிடையாது, இது டெம்பரரியான கூடு. ஒரு வேலை வருகை காப்பதிக்கணும்னா நம்ம அவர்கிட்ட போகணும். மரணம் எப்படி வேணும், நமக்கு மரணமே நமக்கு இந்த உலகத்துல கிடையாது, மந்திரமயம் கிடையாது, பில்லி சுனை கிடையாது, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இயேசு வண்டி கொண்டு இருக்கிறோம், அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறார். ஆமே, ஆசீர்வாதா சூழ்ந்து இருக்கிறார், என்னை அவர் சூழ்ந்து இருக்கிறார் என்று பயப்படாம இருக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போற பாருங்க. 2வதாக உண்மை என் ஆத்துமா அண்டி கொண்டு இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. உண்மை என் ஆத்துமா அண்டி கொண்டு இருக்கு. சங்கீதம் 57 பக்கம் 704 வாசிப்போம். வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பாருங்க, ஒரு ஆத்துமாவுடைய நிலைமை சொல்றாரு 4ஆம் வசனத்துல, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் மக்கள்
ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டியமா இருக்கிறது. 6ஆம் வசனத்துல, என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். அவர் ஆத்துமா சொல்றாரு, எனக்கு இறந்தும் தேவனே, தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஏன் சொல்றாங்க? உண்மை என் ஆத்துமா அண்டி கொண்டு இருக்கிறது. அவங்க சொல்லுங்க, என் ஆத்துமா அண்டி கொண்டு. ஏன் அவர் போகிற பால் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உன் சட்ட நிலையே வந்து அடைவேன். என் சுத்தில ஒரு விக்கிரம் இருக்குதுப்பா. அந்த விக்கிரத்தை என்ன அப்படின்னு பார்த்தா, அது சொல்லுது, விக்கிரம்னா இடையூறுகள் சூழ்ந்து இருக்கிறது, ஆண்டவரே தடைகள் என்ன சூழ்ந்து இருக்குது, தீமைகள் என்ன சூழ்ந்து இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே கர்த்தா குற்றம் சொல்லுது என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிற சூழ்ந்து இருக்கிறார்கள். அப்பா இவெல்லாம் கடந்து போக மட்டும் ஆண்டவரே நான் உடைய நிழலே வந்து அடைகிறேன். அப்பா எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு பிள்ளைகளை சொல்றேன், ஆண்டவரே என் ஆத்துமா உண்மை அண்டி இருக்கிறது. எதற்காக? நான் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உன் சட்டை நிழலே வந்து அடைகிறப்பா. இன்னைக்கு வாழ்க்கையில யார் யார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நிலைமை எனக்கு தெரியாது, நான் கற்றுருக்கு. நீங்களாம் எதை கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். கஷ்டத்தை கடந்து போகணும்னு பார்க்குறீங்களா? பாடுகளை கடந்து போகணும்னு பார்க்குறீங்களா? மற்ற நான் சொன்னது போல துன்பத்தை கடந்து போல பார்க்கல, இடையூறுகளை கடந்து போல பார்க்கல. விக்கிரங்களை நிச்சயமாக கடந்து போக பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆத்மா என்ன பண்ணா, அவரை அண்டி கொள்ள வேண்டும். அவரை அண்டி கொண்டு அவருடைய சட்டைகள் நிழலே வந்து அடைகிறேன். இந்த உலகத்துல அவருடைய நிழலே வந்து சட்டை நிழலே வரணும். ஏன் வரணும்னா, நீங்க சங்கீதம் 63 நீங்க வாசிப்பீங்கன்னா 7ல பாத்தீங்கன்னா பக்கம் 7 707 நீ எனக்கு துணையா இருந்ததுன்னா உங்களோட சட்டைகளே கழி கூடுவேன். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை விக்கிரங்கள் இருக்கும், விக்கிரங்கள் வரும். நல்லா அப்படி போயிட்டே இருந்த ஜாலியா போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சாத்தாருக்கு பொறுக்காது. உடனே நம்ம ஏதாவது விக்கிரங்களை வந்து நம்ம மேல போடுவோம். ஆனா பயப்படக்கூடாது. அந்த நேரத்துல நம்முடைய ஆத்மா சொல்லணும், ஆண்டவரை அண்டிக்கொள், ஆண்டவரை அண்டிக்கொண்டு அவர் சட்டை நிழலே இரு. ஏன் அப்படின்னா, நீ அப்படி அண்டிக்கொண்டு இருக்கும் போது துணையா இருப்பார். ஆமே, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உங்களோட சட்டை நிழலே களி கூறுகிறேன். ஆண்டவர் எப்பவுமே சொல்றாங்க, உங்களை எதுக்கு சூழ்ந்து இருக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா விக்கிரங்களையும் நீங்க கடக்கும்படியாக உங்களோடு இருந்து நீங்க அண்டிக் கொண்டிருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதி கணக்கா பண்ணுவா. ஆண்டவர் ஒருபோதும் அதை இருக்கவே முடியாது. யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க. போட்ட உடனே அவன் நினைச்சா அவ்வளவுதான். ஆனா குழியில இருந்து போட்ட குழியில இருந்து தூக்கி விடப்பட்டான். அவனை கடத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து வளர்த்தார். அந்த வசனம் அவனை குடமிட்டு அவனை ஆண்டவர் உயர்த்தினான். அவன் சூழ்ந்தே இருந்தான். அவன் எங்க போனாலும் அவன் கூடயே இருந்தான். அவனை வித்தாங்க, அங்க இருந்தான். ஜெயில போட்டாங்க, அங்க இருந்தான். உயர்த்தினாங்க, அங்க இருந்தார். எல்லாம் அவன் செய்த வேலை இருந்த எல்லாத்தையும் கத்தோட சூழ்ந்து இருந்தார். ஏன்னா அந்த வசனம் அவனை குடமிட்டது. அவன் எல்லாத்தையும் கடந்து வந்தான். ஆமே போல வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆத்ராஸ் 3 பேர் சாதிக்கு அவனோட போராமையினால அக்கிரியில தூக்கி போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. ஆண்டவரை இடைவிடாம ஜெபிக்கிறவனை தூக்கி நம்ம சிகர்வுகளுக்கு ஆண்டவர் அணிங்க வந்துட்டாங்க. ஏன் பவுலும் சீலாவும் போகும்போது சும்மா அவரை பார்த்து உன்னதமான தேவனுடைய குமாரன், உங்களுடைய பசுத்தரை அழிக்கிற ஊழியர் அப்படிலாம் சொல்லும் போது அந்த குறி சொல்றாங்க, கடிந்து கொடுப்பான். வருமானம் வரல என்ன பண்ணாங்க, அவனை பிடிச்சி சிறையால போட்டாங்க. அங்கேயும் ஆண்டவர் துதித்தாங்க. ஆண்டவர் எல்லா கட்டிலிருந்து அப்படின்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எந்த இதுல நீங்க விக்கிரகம் சூழ்ந்திருக்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு சொல்ற மாத்துவா பார்த்து என்ன சொல்லுங்க, இந்த விக்கிரத்தை நீ கடந்து போயிடுவேன். ஆமே, அந்த ஆண்டோட அண்டையிலே நீ அவரை, என் ஆத்மாவே நீ அவனை அண்டிக்கொள், அவருடைய நிழலே நீ அடைக்கலம் கொள்ளு. அவங்க துணையா இருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லிக்கொண்டே போவேன். என்னன்னா, கர்த்தர் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பார். ஆமே, மனுஷன் ஆண்டவர் வந்து ஒரு கொஞ்சம் கைவிடவே மாட்டார். அவர் அண்டிக்கொள்வதை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், துணையா இருப்பார். உங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்ற பாருங்க, 73:28 சங்கீதத்துல நீங்க வாசிப்பேன்னா அங்க சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லது. அவரை மாத்திரம் அண்டிக் கொள்வோம்.
என்ன விக்னங்கள் ஆனாலும், என்ன துன்பம், கஷ்டம், பாடுகள், போராட்டம், பலவீனம், அவரே அண்டிக் கொள்வதற்கு யாருக்கு நலமா? அவர் சொல்றாரு, எனக்கோ எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ அவர் அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லம். ஆமே. அப்படி அண்டிக் கொண்டு இருக்கும்போது நான் நமது கிரிகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ள நமக்கு நலம். அது நான் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அது எனக்கு நலம், எனக்கு நலம். ஏனென்றால் எனக்கு துணையாக இருந்து என்னை கணக்கா பண்ணுவா. அப்புறம் பாருங்க, ஆசீர்வாதத்தை சொல்ல பாருங்க, சங்கீதம் 2:12. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாரும் மனப்படமா சொல்லுவாங்க. சங்கீதம் 2:12 பாருங்க, வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவர் முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed are all they. ஏன்னா அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமே. ஒரு நாள் அழியும், துன்மார்க்கம் அழியுமா, இந்த உலகம் அழியும், அவர் கோபம் பற்றி எரியும். ஆனா அவர் அண்டிக்குள்ள நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம பாக்கியவானாய் காணணும். ஆமே. உங்க வழியில நம்ம அழிய மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் அவர் ஏன் நம்ம அண்டிக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய விக்கிரகங்களும் கணக்க மாட்டேங்கிற தேவன், நம்முடைய கஷ்டங்களும் அவரையே சூழ்ந்து கொள்வோம். என்ன வேணாலும் கர்த்தர் என்னை கணக்க பண்ணுவா என்று சொல்லி நம்ம அண்டிக் கொள்ளும் போது நமக்கு துணை இருந்து நம்முடைய ஆண்டவர் விடுதலையானது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் எல்லாருடைய கண்ணிலே பாக்கியவாதியாக காணணும். ஆமே. கர்த்தர் நமக்கு அப்படியாக கிருபை செய்வாராங்க. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. நேரம் ஆயிடுச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீ சொல்றது போல ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக்கிறாங்க. நீங்க என்ன கர்த்தரோடு பேசினார், என்னோடு பேசினார் அப்படின்னா, கர்த்தாவே நீ நீதிமானே ஆசீர்வதித்து காரணம் என்னை கேடுத்தான் சூழ்ந்திருக்கு. எப்படி சூழ்ந்திருக்கிறார்னா அவரை அண்டிக் கொள்வது அவர் கேடகமா இருக்கிறார். ஆமே. அவர் அண்டிக் கொள்வதற்கு கேடகமா இருந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி அண்டிக் கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும்? அவர் செவி கொடுத்து ஜனங்களாக நாம் எல்லாரும் அவரை செவி கொடுத்து அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில முதல் பார்த்து ஒரு நாள் அவர் அண்டிக் கொள்ளாமல் இருப்போமானால் அவருடைய வாழ்க்கையை அவர் கொடுக்க வேண்டும். அவருக்கு முழுமையாய் கொடுத்து அவரையே நம்ம அண்டிக் கொடுத்த போது ஆண்டவர் உங்களுக்காக கண்ணீர் விடுகிறவர்கள உங்களுக்காக மகிழ்கிறவராக இருப்பார். உங்களுக்கு சமாதானத்தை தந்து நலமானதை காண்பிச்சு. இரண்டாவதாக உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தடையாக கூடாது. ஜப வீடு ஆண்டவருடைய வீடு ஆகிய ஜப வீட்டில் உங்களை கொண்டு வருகிற ஆண்டவர், ஜனங்களே கொண்டு வர போகிற ஆண்டவர் உங்களை ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழ்ப்படுத்தும். ஆமே. கர்த்தர் அப்படியாக ஜப வீட்டுக்கு வருவதற்கு, தேவனை அண்டிக் கொள்வதற்கு ஜப வீட்டுக்கு வரவே. தேவனுடைய ஜப வீடு 8 மணி ஆராதனா 7:45 7:50 நீங்க வந்துடணும். அப்படியா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அண்டிக் கொள்ளும் போது அவர் திடீர்னு கலந்து போவார். ஆமே. அவர் கிருபையை நீங்க பார்ப்பீங்க, மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஆலயத்தில் நீங்க வரும்போது அவர் கொடுக்குற நேரத்தை நீங்க அவர் கொடுக்கும் போது அவரை கனப்படுத்துக்கிறீங்க. அவர் கொடுக்க வேண்டிய காணிக தசமலை கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆண்டவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர்கள் என்ன பண்ணுவாருன்னா நலமான காரணப்படி செய்வார், சமாதானத்தை உங்களை நடத்துவார், சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தையே உங்களை கட்டளையிடுவார். ஆமே. இரண்டாவதாக எந்த விக்கிரத்தை நீங்க போகிறீங்களோ நீங்க தைரியமா ஆத்மாவா சொல்லுங்க, என் ஆத்மாவே அவரை அண்டிக் கொள்ளு. ஆமே. உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுது. ஆண்டவரே இந்த கஷ்ட நேரத்துல நான் அண்டிக் கொள்ளுதப்பா என்று சொல்லி நீங்க அவரை அண்டிக் கொள்ளும் போது அவருடைய செட்ட நிலையிலே வரும்போது உங்களுக்கு துணையா இருந்து கணக்க பண்ணுவார். ஆமே. உங்களை என்ன பண்ண துதிக்க பண்ணுவார். இந்த சங்கீதம் 63 நீங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் 8 நீ கடைசி வரைக்கும் பாருங்க, என் ஆத்மா உண்மை தொடர்ந்து கட்டி கொண்டு இருக்குது, உமது வலுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. என் பிராணனை அழிக்க தெழுவர்களோ பூமியில தாழ்வுகளில் இறங்குவார்கள், அவரை பட்டயத்தால் விடுவார்கள், நதிகளுக்கு இறைவார்கள். ஹல்லேலூயா. ராஜாவோ தேவனை களி கூறுவார். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு ராஜாவாக ராஜ்யத்தை உங்க வாழ்க்கை என்ன விக்கிரகம் வந்தாலும் உங்க சத்துருக்கு நேர்கிறது உங்க கண்களாக பார்த்தா நீங்க. ஆமே. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் இந்த விக்கிரம் சூழ்ந்த நிலையில நாம அண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா,
என் ஆத்மாவை அண்டிக் கொள்ளவும் ஆண்டவரே. ஓ என்று கத்தரை சொல்லும் போது கத்தனுடைய அண்டிக் கொள்ளார். எத்தனை பேரோட கத்தர் பேசினா நீ ஒரு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் என்ன செய்தாலும் நெருக்கத்துக்கு மேல் நெருங்கும், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பாடுகள் மேல் பாடுகள், கண்ணிகை மேல் கண்ணிகை வைக்கிறாங்க, வலையை வீசுறாங்க ஆண்டவரே, என்னை ஊத்திரப்படுத்துறாங்க, என்னை பாடுபடுத்துறாங்க, என்னை பாவப்படுத்த பண்ண வைக்கிறாங்க, என்னை ஆண்டவரை எப்படிலாம் எப்பக்கம் போனா நான் நெருக்கப்படுகிறப்பா, இந்த வேலை நான் என்ன செய்வேனே தெரியல அப்படின்னு ஆண்ட சபத்துக்கு வந்திருக்கீங்களா? நீ ஆண்ட மகளே மகனே, நீ ஆத்மாவுக்கு சொல்லு, அவர் அண்டிக்குள். நீ வந்தது அவருடைய சட்டையின் அடைக்கலத்திலே வந்திருக்கிற அந்த நிழலிலே இயேசு உனக்கு துணையாக இருக்கிறார். ஆமே. ரூத்தை பார்த்து சொன்னார், அந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்துக்கு வந்த நீ சொல்லு, அவர் அடைக்கத்துல வந்து அவங்க துணை செய்வார். யாருக்கு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு துணையாக இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவர் அண்டிக் கொள்வோம். அவன் வழியில அழிகிறவராய் காணப்படக்கூடாது, கர்த்தருக்கு உதவி செய்கிறவராய் காணப்படணும், கர்த்தர் அதை கணக்க பண்ண காணப்படணும், கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க காணப்படணும், கர்த்தர் அப்படியாக நம்மை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த நேரமும் அவருக்கு ஒத்தாசை செய்வார், எந்த நேரமும் ஒத்தாசை செய்கிற இயேசு நமக்கு உண்டு. ஆகிய நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. காரணமே கேடுனாலே நம்மை கர்த்தர் சூழ்ந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார்.
அந்த ருசிக்காமல் இருக்கிறோம். சமாதானக்கு ஏதுவான நாளை தட்டி தட்டி கழித்து கொண்டிருக்காங்க. நீங்க அண்டை கொள்கிறாங்க. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைப்பா, என்று சொல்லுங்க. மனது தடவை அனாதையா இருக்கிறோம், கைவிடப்பட்டவனா இருக்கு, தள்ளப்பட்டவனா இருக்கு, ரசிக்கப்பட்டவனா இருக்கு, தொடர்ந்தப்பட்டவனா இருக்கிறப்பா. அண்டி வந்திருக்கிறான், உடைய தமிழ் வீட்டுக்கு வந்திருக்கிறப்பா. அந்த அண்டி வந்திருக்கிறாங்க. சிறுவத்தை என்னை நோக்கி பாருங்க, எங்க ஆண்டவரே விக்கிரங்களை கண்ணோக்கி பாருங்க. கடக்கபடி செய்யப்பா, கடக்கபடி செய்யப்பா. துணையாயிருந்த ஆண்டவரே, துணையாயிருந்த கடக்கபடி செய்யுங்க. என் அடுத்த தலை விடுங்கணும், அரையடுத்த தலை நிவரம் பண்ணுங்கப்பா. தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க ஆண்டவரே. இயேசுவே கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு போகும்போது அவரை அண்டி கொண்டவனுக்கு நலம், வாழ்க்கையில் நலமானதை காண்பாய், நலமானதை காண்பாய். கர்த்தரை தூக்கி விடுவார். எல்லா விக்கிரங்களும் கடந்து போகும்படி உனக்கு கர்த்தர் துணை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இங்க போகும்போது கர்த்தர் இயேசுவோடு வருகிறார், துணையாக வருகிறார். துணையாக எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் துணை செய்வார். எல்லாரும் விட்டு ஓடுவாங்க, எல்லாரும் விட்டு விலகுவாங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவராக, கர்த்தரோ உண்மையுள்ளவராக உன்னோடு கூட இருந்து உதவி செய்வார். அற்புதம் திருமணம் நீங்க பரலோகத்துக்கு கூடிய நேரத்தில் அவர் பாடுகிற பாடலை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆராதனை ஏற்றுக்கொண்டு உமக்கு அவர் கொடுத்த காணிக்க தசமாலை அங்கீகரித்து அந்த ஜனங்களாக நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களை அண்டிக் கொள்கிற பாக்கியத்தை இதை தந்திக்கிறோம். அந்த ஒரே கத்தாவை எங்களோடு பேசுறதுக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு இறங்கும் தேவனே, எங்களுக்கு இறங்கும் தேவனே, என் ஆத்மாவே அண்டிக் கொள்ளும். விக்கிரங்கள் கடந்து போகும்படி செய்யணும். உங்களுடைய சட்டையின் அடைக்கலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், நிழலே வந்திருக்கிறோம். துணையா இருந்து அந்த ஒரு எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் தியானிப்போம். எங்கள் ஊரோடு பேசி எங்களை பலப்படுத்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்த இருக்கிறீர்கள். நீ ஆவியா இருக்கிறீர். நீ படத்திலேயோ சிலையில் அல்ல, நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். அந்த ஒரே பிள்ளைகளோடு போங்க, எல்லாம் கடந்து போக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பார். நீங்க